ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகளின் ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 24வது ஆச்சாரியாளான ஸ்ரீ சித் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவருக்கு முன்னால் இருந்தவர் 23வது ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சித் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். 24வது ஆச்சாரியாளை நியமிச்சுட்டு 31 ஆண்டு காலங்கள் காஞ்சி பீடத்தை அலங்கரித்துட்டு சித்தியாகிறார். அவருமே இந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் சித்தியானாருங்கிற போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இவர் சித் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இவருடைய பூர்வாசிரம பெயர் சிவ சர்மா. இவரும் அந்த கொங்கண தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் கொங்கண தேசத்திலேயே அவர் இருந்துருந்தார். இவர் அக்கம் பூரி க்ஷேத்திரம், ஜெகநாத க்ஷேத்திரம், மகாராஷ்டிரா தேசம் யாத்திரை பண்ணியிருக்கார். முழுக்க கொங்கண தேசத்திலேயே அவர் ஆட்சி காலம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ரத்னகிரி அருகில் உள்ள ஒரு இடத்தில் ஸ்ராவண கிருஷ்ண பக்ஷ நவமி திதியன்னைக்கு இந்த ஆச்சாரியால் சித்தியடைகிறார். இவர் சித்தியடைகிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக 25வது ஆச்சாரியாலை தேர்ந்தெடுத்துட்டு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டு சித்தியாரார். இப்படியாக 527 AD இந்த வருஷத்தில் சித்தியாரர் 15 ஆண்டு காலங்கள் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்து அடுத்ததாக வர ஆச்சாரியால் நியமித்துட்டு சித்தியாகிறார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.